ஆதியாகமம் 2:18 தேவனாகிய கர்த்தர் மனுஷன் தனிமையாயிருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் என்றார். அன்று ஆதாமிற்கு ஏற்ற துணையாக ஏவாளை உருவாக்கி பூமியை ஆசீர்வதித்தார். அதேபோல் 1989 ஆண்டு ஜூன் 2 டாக்டர் பால் தினகரன் அவர்களுக்கு சகோதரி இவாஞ்சலின் அவர்களையும் ஏற்ற துணையாக தந்து ஜூன் 2 22 ஆண்டுகளாக இந்த தம்பதியினரை உலக மக்களுக்கு ஆசீர்வாதமாக வைத்திருக்கிறார். அவ்வளோ சந்தோஷமா இருக்குது. அப்பா, நமக்கு கல்யாணம் ஆகி 22 வருஷம் ஆயிடுச்சு. ஆச்சரியமா இருக்கு. 22 வருஷம் உன்னை வச்சு சமாளிச்சாச்சு. அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. பிரைஸ் காட். எனக்கு அவார்டு கொடுக்கணும் நீங்க. ஹாப்பி வெட்டிங் ஆனிவர்சரி. தேங்க்யூ. விஷ் யூ த சேம். இதுக்கு தான் விஷ் யூ த சேம் சொல்ல முடியும், பர்த்டேக்கெல்லாம் சொல்ல முடியாது. மிகுந்த சந்தோஷமான நாள், பரலோகத்தில் சந்தோஷம். ஏன்னா மேரேஜஸ் ஆர் மேட் இன் ஹெவன்னு சொல்லுவாங்க. நமக்கு உண்மையிலே ஆண்டவரே தீர்மானம் பண்ணி நம்ம இணைத்திருக்கிறார். நீ எங்கேயோ திருநெல்வேலியில் இருந்த உங்கள் குடும்பம் எங்களுக்கு தெரியாத குடும்பம். உங்களுக்கும் எங்களோட தொடர்பு கிடையாது. மீட்டிங்க்கெலாம் வருவீங்கல்ல? ஆமாம். ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களா நாங்கள் பிரசங்கம் பண்ணதை கேட்டு? உங்கள் மீட்டிங்க்கு தான் அப்பா எங்களை கூட்டிகிட்டு வருவாங்க. ஜீசஸ் கால்ஸ்னா தான் அப்பாவுக்கு ரொம்ப இஷ்டம். எல்லா ஊழியத்துலேயும் அன்பை பற்றி சொல்கிறதுனால அப்பா ஆண்டவர் அறியாமல் இருந்தால் கூட சந்தோஷமாக வருவாங்க. உங்கள் அம்மாவும் ஃபோட்டோவில் வர எங்கள் படத்தெல்லாம் வெட்டி வச்சுக்குவாங்களா? வீடெல்லாம் கபோர்டெல்லாம் ஒட்டி வச்சுருப்பாங்க. அவ்வளோ இஷ்டம். அப்போ அவங்க பாட்டிமா என்னமோ சொன்னாங்கன்னு சொன்னீங்க என் படத்தை பார்த்துட்டு. இந்த நெட்ட பையனுக்கு எப்படி தான் பொண்ணு பார்க்க போகிறாங்களோ தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கே தெரியல அவங்க பேத்தியை தான் பார்க்க போகிறாங்கன்ட்டு. சரி, நமக்கு கல்யாணம் ஆண்டவருடைய தீர்மானத்தின்படி தான் ஃபிக்ஸ் ஆச்சு. அதை நான் கேட்டுட்டு இருந்தேன். எப்போவும் நான் சொல்கிறது போல் 5 அடி 6 அங்குலத்துக்கு மேலாக பிள்ளை இருக்கணும். அப்போ தான் ஃபோட்டோவில் அந்த பிள்ளை என் கூட இருக்கும், குள்ளமாக இருந்தால் மறைஞ்சிரும் அப்படின்ட்டு. ஸோ நல்ல நெட்ட பொண்ணு தேடிக்கிட்டு இருந்தாங்க. அப்போது பாஸ்டர் உங்கள் வீட்டில் தங்கியிருந்தப்போ உங்களெல்லாம் அளவு எடுத்தாங்கன்னு சொல்லுவார். ஸோ எல்லாரையும் அளவு எடுத்துட்டு நெட்ட பொண்ணை கண்டுபிடிச்சிட்டேன்ட்டு. அப்போ எப்படி இருந்தது உனக்கு? முதலாவது உனக்கு கல்யாணம் பண்ண போகிறோன்னு சொன்னப்போ சரின்னு சொல்லாமா பயமாக இருந்துச்சா? ஒரே பயம் எனக்கு. சரின்னு சொல்கிறதுக்கு வாயே வரல. சொல்ல விட்டாங்களா? எல்லாம் சேர்ந்து நான் சரின்னு சொல்கிறதுக்குள்ளே அவங்க அக்செப்ட் பண்ணி எல்லாம் பேசுவாங்க. அப்பா அம்மாலாம் அதுலேயும் உங்கள் பெரியப்பா பெரியம்மா தனபால் மோசஸ் ஒரே சந்தோஷம். ஃபேமிலியில் எல்லாருக்குமே அப்பாவுடைய ரிலேட்டிவ்ஸ் அம்மாவுடைய ரிலேட்டிவ்ஸ்க்கு எல்லாம் ஒரே பெருமையாக இருந்துச்சு. அவங்கெல்லாம் என்கிட்ட சொல்லுவாங்க, இந்த மாதிரி ஆஃபர் வர்றது பெரிய காரியம், நீ யோசிக்க கூட கூடாது, சரின்னு சொல்லு, ஆண்டோடைய பிரசனத்திலே இருக்கலாம். நம்ம தான் சொல்லுவாங்க ரொம்ப, ஆண்டோடைய பிரசனத்தில் இருக்கிறது எவ்வளோ பெரிய காரியம். நீ அப்படி அந்த குடும்பத்துக்கு போகும்போது உன்னுடைய பலவீனத்தெல்லாம் ஆண்டவர் எடுத்து போடுவார், உனக்கு பெரிய ஆசீர்வாதம் இருக்குது, சரின்னு சொல்லுன்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. முதலாவது உங்கள் பெரியப்பா உங்கள் மாமா தாமஸ் மாமா தான் எங்கள் வீட்டுக்கு வந்திருந்தாங்க பேசுகிறதுக்கு. அப்பா இதை பற்றி அவங்ககிட்ட சொன்னப்போ, அதுக்கப்புறம் நீங்கள் குடும்பமாக எங்களை பார்க்க வந்தீங்க. யூஸ்வலாக பொண்ணு பார்க்க தான் போவாங்க, நீங்கள் மாப்பிள்ளை பார்க்க வந்தீங்க. நாங்கள் அங்கே வந்து மீட்டிங் முடிச்சுட்டு கோயம்புத்தூருக்கு வந்துருந்தீங்க. ஸோ அப்போ நீங்கள் எல்லாம் திருநெல்வேலியிலேருந்து மாப்பிள்ளை பார்க்கறதுக்கு இவங்கெல்லாம் வந்திருந்தாங்க என்னை பார்க்கறதுக்கு. ஏன்னா உங்கள் வீட்டுக்கு வந்திருந்தா உலகத்துக்கு தெரிஞ்சிடும் அப்படின்ட்டு. ஆனால் முதல் முறை
நீங்கள் வந்தப்போ. நீங்கள் என்னை பார்க்க கூட இல்லை, குறைஞ்சிட்டு உட்காந்துட்டு இருந்தீங்க. அப்பா கேட்டாங்க, என்னடா பொண்ணை பார்த்தியா பிடிச்சிருக்கான்னு. ஐயோ நான் பார்க்கவே இல்லைப்பா அப்படின்னு சொன்னேன். என்ன இப்படிப்பட்ட ஒரு பையனை பெற்றிருக்கிறோமே அப்படின்னாங்க. ஒரே கூட்டமாக வந்துடும் எல்லாரும். எனக்கு ஒரே வெக்கம். ஸோ அந்த நேரத்தில் அப்பா சொன்னாங்க, சரி நீ பார்க்கல, நம்ம ஜெபம் பண்ணலாம் அப்படின்னு. அப்போ தான் ஆண்டவர் வந்து பேசினார், இதுதான் நான் உனக்காக வைத்திருக்கும் பெண் அப்படின்ட்டு. உடனே சரின்னு சொல்லிட்டு இப்போ 22 வருஷம் ஆனந்த மகிழ்ச்சி சந்தோஷம் ஆண்டவருடைய கனத்தை பெற்றிருக்கிறோம். முக்கியமாக ஏசாமி நம்ம குடும்பத்தில் வசிக்கிறார். அதுதாங்க பெரிய சந்தோஷம். அதுதான் என் அன்பு சகோதரனே சகோதரியை வாலிப பிள்ளைகளே நமக்கு கிடைக்கும் பெரிய காரியம். நாம் கர்த்தருடைய சித்தத்தின்படி இணைக்கப்படும் பொழுது இயேசு சுவாமியும் நம்மோடு இணைக்கப்படுகிறார். சந்தோஷமான குடும்ப வாழ்க்கையை நாம் அனுபவிக்கிறோம். எங்களுக்கு 22 வருஷத்தில் மிகப்பெரிய சந்தோஷம், பாக்கியம். பிரதர் பாலுக்கும் இவாஞ்சலினுக்கும் உங்களை திருமண நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். திருமணம் என்று சொன்ன உடனே இவாஞ்சலினுக்கு எப்படி மாப்பிள்ளை பார்த்தோம் என்ற ஒரு நிகழ்ச்சி எனக்கு ஞாபகம் வருது. பிரதர் பாலை போய் நாங்கள் பார்த்துட்டு கோயம்புத்தூரில் ஒரு ஹோட்டலில் போய் பார்த்துட்டு நாங்கள் எங்கள் ஊருக்கு திரும்பி வர்ற வழியில் ஹோட்டலில் போய் சாப்பிட போயிருந்தோம். அப்போது எல்லோரும் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அப்பா வந்து தங்கச்சிட்ட கேட்டாங்க, உனக்கு என்னம்மா குடிக்கிறதுக்கு வேணும்னு கேட்டாங்க. அவள் உடனே எனக்கு பால் வேணும்னு சொன்னான். உடனே அப்பா அதை ரொம்ப விளையாட்டாக எடுத்துகிட்டு இப்போவே உனக்கு பால் வேணுமா அப்படின்னு கேட்டாங்க. அது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அன்னையிலேருந்து ஆண்டவர் இன்று வரைக்கும் எவ்வளோ சந்தோஷமான குடும்ப வாழ்க்கையை என் தங்கச்சிக்கு கொடுத்துருக்காங்கன்னு ரொம்ப பெருமைப்படுறேன். இன்னும் மேலும் மேலும் ஆசீர்வாதத்தை தரும்படி நான் கர்த்தரை பிரார்த்திக்கிறேன். திருமணமாகி கொஞ்ச நாள்லேயே ஃபஸ்ட்டு மீட்டிங் வந்து ஜீசஸ் கால்ஸ் பவர் மினிஸ்ட்ரி தான் எனக்கு ஒரே சந்தோஷம். ஏன்னா அங்கே வந்து ஆண்டுடைய வல்லமை பெற்றுக்கொள்ளணும், அவருக்கு உள்ள இன்னும் நிறைய வளரணுன்ட்டு அந்த ஆசையோடு வர்ற ஜனங்க தான் அங்கே இருப்பாங்க. ஸோ எனக்கு ஒரே சந்தோஷம். இந்த விதமான ஒரு கூட்டத்துக்கு ஆண்டவர் நம்மளை கூட்டிகிட்டு வந்திருக்கிறாருன்னு ஒரே சந்தோஷம். எனக்கும் ஆசை அந்த ஜனங்களோடு நம்மளும் போய் உட்காந்து ஆண்டுடைய வல்லமையை பெற்றுக்கொள்ளணுன்ட்டு. ஆனால் திருமணமான புதிதாக இருந்ததுனால ஸ்டேஜ்லேயே உட்கார வச்சு மாலெல்லாம் போட்டு ஒரே சந்தோஷம். நடுங்கிட்டு உட்காந்துருந்த நீ, ஸ்டேஜ்லேயே வரமாட்டேன் நீ. ஆனால் ஜனங்க நம்ம எல்லா இடத்துலையும் நேசித்தாங்க. திருமணத்துக்கு வந்திருந்தவங்க எங்கள் உறவினரை விட இயேசு அழைக்கிறார் ஊழியத்தின் மூலம் எங்களுக்கு சொந்தக்காரராக குடும்பத்தினராக இருக்கும் மக்கள் தான் திரளாக வந்திருந்தாங்க. 2 இடத்துலையும் ஆயிரக்கணக்கான ஜனங்க வந்திருந்தாங்க. ஒரு பொதுக்கூட்டம் போல் இருந்தது. அதோடு கூட 9 நகரங்களில் ரிசப்ஷன். ஜனங்க எங்கள் ஊருக்கு வாங்கன்னு சொல்லி கூட்டம் நடத்துறதுக்கு இல்லை, எங்களுக்கு ரிசப்ஷன் செஞ்சு கொடுத்தாங்க. எவ்வளோ பெரிய காரியம் பாருங்கள். அதான் ஆண்டவரை சேவிப்பதினால் நமக்கு கிடைக்கும் சந்தோஷமான பலன், ஆசீர்வாதம். எல்லாருடைய அன்பு எங்களுக்கு வெறும் எங்கள் உறவினர்கள் மட்டும் இல்லை, எங்களுக்கு பெரிய குடும்பத்தை கர்த்தர் இன்னைக்கு கொடுத்துருக்கிறார். எங்கள் குடும்பம் மட்டும் இல்லை, நாங்கள் 7 பேராக இருந்தோம். அதுக்கப்புறம் அப்பா ஆண்டவர்கிட்ட போயிட்டாங்க. அப்போ ஆண்டவர் சொன்னார், நீங்கள் 7ஆக தான் எப்போ இருப்பீங்க, ஏன்னா நானும் உங்களோட இருக்கிறேன், நான் தான் உங்கள் குடும்பத்தின் தலைவர் அப்படின்னு சொன்னார். அப்படியே 7 பேரும் இன்றைக்கி இருக்கிறோம். அதோடு கூட 7 பேர் மட்டுமில்லை, ஆண்டவர் எங்களுக்கு 7 லட்சமா 7 கோடி ஜனங்கள் உலகெங்கிலும் எங்களை நேசிக்கும்படி, சொந்த குடும்பத்தினர் போல எங்களை நேசிக்கும்படி ஆண்டவர் கிருபை செஞ்சிருக்கிறார். Hello, Mommy Daddy. Wish you a very happy 22nd anniversary. ஆரம்பத்தில்
உனக்கும் ஊழியத்துக்கும் சம்மந்தமே கிடையாது, நீ அப்போ தான் படிச்சுக்கிட்டு இருந்த, 21 வயசு, அப்போ இன்னும் ஒல்லியாக இருப்ப, கொஞ்சம் ஏதாவது எக்ஸர்ட் பண்ண தலைவலி வந்துடும். அப்படிப்பட்ட பலவீனமான ஒரு பாத்திரம். ஒரு மீட்டிங்க்கு போனால் போயிட்டு வந்து தலைவலி தாங்க முடியாது. அதுவும் நாங்கள் ஓடிக்கிட்டே இருப்போம், பெட்டியை அடுக்கணும், பிளேனுக்கு போகணும், போய் பிரசங்கம் பண்ணணும், அங்கே பெட்டியெல்லாம் பேக் பண்ணணும், திரும்ப பெட்டியை பேக் பண்ணிட்டு திரும்ப ஊருக்கு வந்துட்டு அடுத்த ஊருக்கு பெட்டி பேக் பண்ணணும், திரும்ப ஓடணும். வந்தாலும் ஜனங்களை பார்த்துக்கிட்டே இருக்கணும். கடைசி நிமிஷம் பிளேனுக்கு போகிற கடைசி நிமிஷம் வந்து பெட்டியெல்லாம் பேக் பண்ணி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு ஓடணும். அப்புறம் பிள்ளை பிறந்த பிறகு பிள்ளைங்களுக்கு பேக் பண்ணணும், பிள்ளைங்களுக்கு ஊட்டணும். எனக்கு கோபமாக வரும், ஐயோ டைம் ஆச்சு பிளேனுக்கு, நீ இதையும் கவனிக்கணும் அதையும் கவனிக்கணும். தனியாக அதுவும் உலகமெல்லாம் நம்ம போவோம், குட்டி பிள்ளைங்களை கூட்டிகிட்டு. அப்பா அதுங்களுக்கும் பாவம் 12 மணி 1 மணிக்கு தான் பிளேன் போய் சேரும். ராத்திரி 12 மணி, விடிய காலம் 1 மணிக்கு பிளேன் போய் ஒரு பட்டணத்தில் இறங்குவோம். பிள்ளைங்களை விட்டுட்டு போக முடியாது, அவங்களையும் கூட்டிகிட்டு போவோம். என்ன ஆச்சரியம், பிள்ளைங்களையும் தூங்கும்போதே சட்டெல்லாம் மாற்றி, பிளேனில் தூங்கும்போதே சட்டெல்லாம் மாற்றி. அதுவும் 12 மணிக்கு போய் இறங்கினாலும் சாம் எந்திரிமா, ஷேரன் எந்திரிமான்னு உடனே எந்திரிச்சிடுங்க. எந்திரிச்சு ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங்காக நம்மோட அதுங்களும் கூட வரும். சின்ன வயசுலேயே கஸ்டம்ஸுக்கெல்லாம் ஷேரனே நேராக போய் நின்று ஒவ்வொரு இடத்துலையும் கஸ்டம்ஸ் கிளியரன்ஸ் எல்லாம் அதே பண்ணிட்டு வந்துடும். எங்களுக்கு முன்னாலும் அது போயிடும் அந்த கண்ட்ரீஸ்குள்ளே. அவ்வளோ தூரம் ஆண்டவர் அவங்கள பயிற்றுவித்தார். ஸோ இந்த பலவீனத்தில் என் பலன் பூர்ணமாய் விளங்கும்னு ஆண்டவர் சொன்னார். அதுதான் அவன் வாழ்க்கையில் பெரிய காரியம் இல்லை. இப்போ நினச்சி பார்க்கும்போது எப்படி தான் இதெல்லாம் சமாளிச்சேன்ட்டு ஆச்சரியமாக இருக்கு. அதுவும் நான் ரொம்ப வேகமாக போயிடுவேன் எல்லா இடத்துக்கும், என் மனைவி ரொம்ப மெதுவாக நிதானமாக வருவாள். ஆனால் இப்போது ஆண்டவர் நம் ஒரே வேகத்தோடு ஓட முடியும் ஆண்டவர் கிருபை செஞ்சுருக்கார். தேசமாக ஓடும்படி கிருபை செஞ்சுருக்கார். சகோதரன் டாக்டர் பால் தினகரன், மிஸ்ஸஸ் பால் தினகரன், உங்கள் 2 பேருடைய திருமண நாளிலே கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து ஆசீர்வாதமாகவே மாற்றுவாராக. தரிசனத்தை கடந்தவுடன் வாசிக்கிறவனுமாய் தீர்க்குமாய் வரை அதற்காக காத்திருந்து சொன்னவர். இத்தனை நாட்கள் நீங்கள் ஜெபித்து வருகிற கர்த்தர் கொடுத்த உங்கள் தரிசனங்கள் இந்த ஆண்டில் நிறைவேறும்படியாய் 2ஆம் வருகைக்கு உலகத்தை ஆயத்தம் பண்ண கர்த்தர் உங்களை அபிஷேகித்து ஆசீர்வாதமாக மாற்றுவாராக. ஆமென். கர்த்தருக்காக நாம் ஒவ்வொரு காரியத்தையும் செய்யும் பொழுது, கர்த்தருக்காகவே வாழும் பொழுது நமக்கு மிகப்பெரிய குடும்பம். எந்த தேசத்திலும் நாம் அந்நியர்களாக இருக்க முடியாது, எந்த ஊர்லையும் அந்நியர்களாக இருக்க முடியாது, ரோட்டில் எங்கே போனாலும் அந்நியர்களாக இருக்க முடியாது. எல்லா இடத்துலையும் நம்மை ஜனங்கள் நேசிக்கிறார்கள். இதுதான் ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்திருக்கும் மிகப்பெரிய பாக்கியம், மிகப்பெரிய சந்தோஷம். குடும்பமாக எங்களை எல்லாருக்கும் ஆசீர்வாதமாக ஆண்டவர் வைத்திருக்கிறார். இப்பொழுது எங்கள் திருமண நாளின் போது நடைபெற்ற சில காட்சிகளை உங்களுக்கு நாங்கள் காட்ட விரும்புகிறோம். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, எங்களுடைய திருமண வைபவத்தின் சில காட்சிகளை பார்த்தீர்கள். நல்லா இருந்துச்சா? அப்போ எவ்வளோ நாங்கள் முடியோட ஒல்லியா இன்பமாக இருந்தோம். அப்போ நீ சொன்ன ஒரு காரியம், எனக்கு தயவுசெய்து கட்டை போட்ட மாலையை வாங்கிட்டு வந்துடாதீங்க.
என்னால் தூக்க முடியாதுன்ட்டு. கண்டிப்பாக வெறும் மலர் மாலை தான் இருக்கும், அதில் கட்டெல்லாம் இருக்காது பின்னால் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் அதை மதுரையில் ஆர்டர் பண்ணோம். அப்படியே வாங்கிட்டு வாங்கன்னு ஒருத்தர் ரொம்ப நிறைய மாலை வாங்கிட்டு வந்துட்டேன்னு வந்து கொடுத்தாரு. பார்த்தா அந்த கட்டை போட்ட மாலை தான் வந்தது. எது வேண்டான்னு சொன்னியோ அதுதான் வந்தது. ஸோ ஃபஸ்ட்டு டே எனக்கு டோஸ் விழுந்தது. சிஸ்டர் இவாஞ்சலின் திட்டமாட்டாங்கன்னு நினைக்காதீங்க. ஃபஸ்ட்டு டே எனக்கு டமால் டோஸ் விழுந்துச்சு. எல்லாம் நான் முடிஞ்சு காரில் வந்து ஃபஸ்ட்டு நான் பேசினதே திட்டினது தான். இவ்வளோ வெயிட்டு மாலையை நான் எப்படி தூக்கிட்டு போகிறது அப்படின்னு. அப்போ போடு 22 வருஷம் எனக்கு பலிச்சிருக்கு பாருங்க. நான் திட்டினதே கிடையாது. இல்லை, வாட் அ வண்டர்ஃபுல் ஹஸ்பண்ட். ஸோ என் மனைவி சொல்ல மாட்டா, நான் சொல்கிறேன். ஆனால் கர்த்தர் இரக்கமாக என் மனைவியுடைய ஜபத்தின் நிமித்தம், விசுவாசத்தின் நிமித்தம் கர்த்தர் எங்கள் குடும்பத்தை நிறைவாய் ஆசீர்வதித்து சந்தோஷமாய் வழி நடத்திருக்கிறார். பொறுமையினால் உங்கள் ஆத்மாவை காத்துக்கொள்ளுங்கள். இப்போ நம்ம திருமணத்துக்கு பிறகு தான் உனக்கு மிகப்பெரிய அடி விழுந்தது. அம்மா 6 மாதத்தில் இறந்துட்டாங்க உங்கள் அம்மா. அப்போ 45 வயசு அவங்களுக்கு. அவங்க தான் ரொம்ப ஆசையாக இருந்தாங்க, இந்த கல்யாணம் நடக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், என் பிள்ளைங்களை வாழ்கிறத நான் பார்க்கணும் அப்படின்னு. ஆனால் 6 மாதத்தில் உங்கள் கேன்சர் நோயில் இறந்துட்டாங்க. அதே போல் உன் சகோதரன் அவன் தேவா, அவன் தான் கல்யாணத்துக்கு அங்கேயும் இங்கேயும் ஓடி வேலை செஞ்சு எல்லாம் ஒழுங்காக பண்ணிகிட்டு இருந்தான். அவன்கிட்ட சொன்னேன், தேவா நல்ல சாஃப்டாக கேக் நீ ஆர்டர் பண்ணணும், ஈஸியாக வெட்டுற மாதிரின்ட்டு. அவன் அருமையான கேக்காத்தான், பியூட்டிஃபுல் கேக், பெஸ்ட்டு பேக்கரியிலேருந்து வாங்கிட்டு வந்துட்டேன் அப்படின்னா. நம்ம வெட்டுறோம் உள்ளே போக மாட்டேங்குது இந்த கத்தி. அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கு, கல் மாதிரி. நான் கட்டையை வெட்டிகிட்டு இருக்கேனோன்னு யோசித்தேன் நான். கடைசியில் நம்மளை லீட் பண்ணது வந்து சூப்பரண்ட் ஆஃப் போலீஸுடைய மனைவி. அவங்க கடைசியில் கன் எடுத்து அது சுட்ட பிறகு தான் அது உடஞ்சது. அப்படி வாங்கிட்டு வந்துட்டா. ஸோ திருமண வாழ்க்கையை அவ்வளோ உறுதியாக ஆரம்பிச்சது எங்களுக்கு, உறுதியான கேக். ஸோ அப்படி அவன் அன்பு கூர்ந்து எல்லாத்தையும் செஞ்சான். ஆனால் அவனும் திருமணமாகி கொஞ்ச நாளில் அவனும் மரித்து போய்விட்டான். அப்புறம் அப்பா மரித்து போயிட்டாங்க ஆக்சிடெண்ட்டில், மேலேருந்து விழுந்து. எப்படி ஆயிடுச்சு, இவ்வளோ பயங்கரமான வேதனையை உனக்கு கொண்டு வந்திருக்கும். ஆனால் அதில் தான் அவன் வாழ்க்கை மாறுச்சு. ஆண்டவர் தான் அதெல்லாம் அனுமதிச்சார் என் வாழ்க்கையில். தான் நான் உபத்திரவப்பட்டது நல்லது, இதனால் பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன்ட்டு நம்ம சங்கீதக்காரன் சொல்கிறத பார்க்குறோம். சங்கீதம் 119 அது மாதிரி இதெல்லாம் ஆண்டவர் அனுமதிச்சு தான் நான் இன்னும் ஆண்டவருக்குள்ள உறுதியாக நிற்க கிருபை செஞ்சார். இன்றைக்கி நான் திரளான ஜனங்க மத்தியில் ஊழியம் செய்யணுன்னா அந்த ஒரு பாடுக்குள்ளே போனதுனால்தான் இன்றைக்கி ஆண்டவரை வல்லமையாக பயன்படுத்த முடியுது. அதுக்கு தான் ஆண்டவர் அனுமதிச்சார். உன் சொந்த குடும்பத்தினர் இந்த உலகத்தில் இருந்திருந்தால் அவங்கள பராமரிக்கணும், அவங்கள நேசிக்கணும்னு மனசெல்லாம் அவங்ககிட்ட தான் போகும். ஆனால் அந்த நேரத்தில் அவங்கள ஆண்டவர் தன்னிடமாக எடுத்துக்கொண்டார். இப்போது முழு மனதோடு நமக்கு குடும்பத்தினராக இருக்கும் அத்தனை பேருக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும்படியாக நாங்கள் எல்லாருக்கும் ஜெபம் பண்ணும்படியாக கர்த்தர் எங்களை இணைத்திருக்கிறார். அந்த கிருபையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். Are you shy and lonely? Are you burdened with hard times in life? Are you timid? He Carried Me, a book written by Sister Evangeline Paul Dinagaran, will help you out. Sister Evangeline tells about her life and her testimony in this book. Get a copy from Jesus Calls Bookstalls for a donation of ₹75 only. You can send your donation by check or money order to Jesus Calls 72 Rajaji Salai, Chennai 1. He Carried Me will lead you from timidity to glory. இப்போவும் உங்களுக்கு
உங்களுக்காக நாங்கள் குடும்பமாக ஜெபிக்க விரும்புகிறோம். உங்கள் குடும்ப வாழ்க்கையை செழிக்கணும், உங்கள் குடும்ப வாழ்க்கையில் நீங்கள் வாழ்ந்திருக்கணும், உங்கள் குடும்ப வாழ்க்கையும் சந்தோஷமாக இருக்கணும். நீங்களும் மற்றவர்களுக்கு குடும்பத்தின் மூலமாக ஆசீர்வாதமாக இயேசுவின் ஆசீர்வாதத்தை மற்றவர்களுக்கு கொண்டு வந்து அதனால் நீங்கள் அன்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று உங்களுக்காக நாங்கள் ஜெபம் பண்ண விரும்புகிறோம். இவாஞ்சலின் ஜெபம் பண்ணுறியா? உங்களுக்கு எங்கள் அன்பு தகப்பனே, ஆண்டவரே, இந்த திருமண நாளின் போது எனக்கும் அந்த சந்தோஷம் வேண்டும் என்று கேட்கிற ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன் சுவாமி. ஆண்டவரே, உம்முடைய சந்தோஷத்தை அவர்கள் குடும்பத்திற்குள் இப்பொழுது இறங்கும்படி செய்யும் சுவாமி. இறங்கட்டும் அப்பா, இறங்கட்டும். எங்களை நீர் எவ்வளவாய் ஆசீர்வதித்து நீரே நடத்தி வந்திருக்கிறே சுவாமி. அநேகருக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறவர்களாக எங்களை நீரே வழி நடத்தி வந்திருக்கிறீரப்பா. அப்படியே நம்முடைய ஆசீர்வாதம் இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொரு குடும்பத்தின் மீதும் இறங்குவதாக எல்லா பிரிவினைகளையும் எடுத்து போடும் சுவாமி. எல்லா மன கஷ்டத்தையும் எடுத்து போடும், எல்லா கசப்புகளையும், எல்லா வைராக்கியத்தையும், விரோதங்களையும் இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் எடுத்து போடுகிறோம். பிசாசு கொண்டு வந்து போடுகிற எல்லா இருளையும் எடுத்து போடும், எல்லா சந்தேக பிசாசுகளையும் துரத்தும் சுவாமி. துரத்தும். கணவன் மனைவிக்குள்ளே ஒரு அன்பை விதைக்க வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன் சுவாமி. நாங்கள் 2 பேரும் சேர்ந்து அந்த அன்பை அவர்களுக்குள்ளே நாங்கள் ஊற்றுகிறோம். குடும்பமாக அவர்கள் சந்தோஷமாக வாழுகிற அந்த பாக்கியத்தை அவர்களுக்கு தாரும் சுவாமி. இந்த நல்ல நாளிலே ஆண்டவரே, அந்த சந்தோஷத்தை ஒவ்வொரு குடும்பத்திற்குள்ளும் இறங்கும்படி செய்வீராக. அதுதான் எங்களுக்கு திரும்ப நாளின் பரிசு. எங்களுக்கு நீர் கொடுக்கிற பரிசு அதுதான் சுவாமி. அந்த சந்தோஷத்தை ஒவ்வொரு குடும்பத்திற்கும் தாரும் ஆண்டவரே. எல்லா விவாகரத்து பண்ணுகிற அந்த எண்ணங்களை எடுத்து போடும் சுவாமி. ஆண்டவரே, பிரிந்து போன மனைவிகளை கொண்டு வரோம் சுவாமி. பிரிந்து போன கணவன்மார்களை திரும்பவும் கொண்டு வரோம் சுவாமி. கணவன் மனைவி என்று ஆண்டவரே அவர்கள் சந்தோஷமாக வாழுகிற பாக்கியத்தை இன்றைக்கு தாரும்பா. இதே நாளிலே அவர்கள் இணைந்து வாழட்டும் சுவாமி. இன்று இரவு அவர்கள் கூடி வாழட்டும் சுவாமி. இந்த நாளில் அவர்களை ஆசீர்வதியும் சுவாமி. பண கஷ்டத்தினால் வருகிற பிரிவினைகளை எடுத்து போடும் சுவாமி. அவர்களை வாழ செய்யும் சுவாமி. ஆண்டவரே, ஏழ்மை தரித்திரம் எல்லாம் மறையட்டும் சுவாமி. மறையட்டும். அவர்களை ஆசீர்வதி. எங்கள் மீது அன்பு கூர்ந்து எங்களை நினைத்து ஜெபித்த ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதியோப்பா. என் மகளே, என் மகனே என்று எங்களை நேசிக்கிற, எங்கள் பிள்ளைகளை நேசிக்கிற, எங்கள் அம்மாவை நேசிக்கிற, எங்களுக்காக ஜெபிக்கிற ஒவ்வொரு குடும்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஒவ்வொருவரையும் வாழ்ந்து செழித்திருக்கும்படி செய்வீராக. ஆண்டவரே, வானத்தின் பனியினாலே பூமியின் கொழுமையினாலே அவர்களை ஆசீர்வதியோப்பா. வாழ்ந்திருக்க செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எங்கள் அருமை அம்மா அவர்களுக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். எங்களை பராமரித்து எங்களுக்காக ஜெபம் பண்ணி எங்களுக்காக எல்லாவற்றையும் செய்த அவர்களை ஆண்டவர் ஆசீர்வதித்து எங்கள் மூலம் சந்தோஷத்தை அவர்கள் அனுபவிப்பார்களாக. தேங்க்யூ மம்மி. இன்னும் எங்கள் அருமை தகப்பனாரை நினைவு கூறுகிறோம். ஆண்டவருக்கு அவர்களுக்காக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்னும் எங்கள் அருமை பிள்ளைகள் சாம், ஷேரன், ஸ்வீட்டி, எங்களுக்கு அவர்கள் அநேக முறை ஆலோசனை கொடுத்திருக்கிறார்கள். ஸ்பெஷலாக ஷேரன், ஸ்வீட்டி ஒரு லைன் சொல்லுவா, கரெக்டாக இருக்கும். எந்த தேசத்தில் இருந்தாலும் அருமையான அறிவுரைகளை கொடுத்து எங்களை அவர்கள் பராமரித்திருக்கிறார்கள், எங்களுக்காக நின்றிருக்கிறார்கள். எப்போ போய் ஊழியம் பண்ணுங்க என்று சொன்னாலும் உடனே புறப்பட்டு போவார்கள். 3 பேரும் அவ்வளவு தூரம் கர்த்தர் எங்களை சந்தோஷமாக அருமையான பிள்ளைகளை கொடுத்து கனம் பண்ணியிருக்கிறார். ஒரு தடவை ஷேரன் ஆராதனை நடத்திட்டு இருக்கிற தென்காசியில் கூட்டத்தில் மழை வந்துருச்சு. அவள் மழைக்கு ஜெபம் பண்ணிட்டு இருந்தா. நான் உடனே எப்போதும் போல விசுவாசத்தினால் நிரம்பி போய் மைக்கு அவற்றிருந்து பிடுங்கி நான் மழைக்காக ஜெபம் பண்ணேன். கர்த்தர் இரக்கமாக தயவாக எல்லாருடைய ஜெபத்தையும் கேட்டு மழையை நிறுத்தினார். வீட்டுக்கு வந்து எனக்கு டோஸ் மேலே டோஸ் விழுந்தது. ஷேரன் இருந்து, உங்களை யார் வர சொன்னது?
நான் தான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன்ல, ஆண்டவர் மழையை நிறுத்தினோன்னு என் ஜெபத்தை கேட்க மாட்டாரா? ஆராதனை நடுவில் வந்து நிறுத்தி நீங்கள் ஜெபம் பண்ணிட்டீங்க என்று சொன்னேன். அவ்வளோ விசுவாசம், ஆண்டவர் மேலே விசுவாசம் எனக்கு எவ்வளோ பெருமையாக இருந்தது. எனக்கு அது மாதிரி சாமம் பிரசங்கம் பண்ணும்போது ஒரு நாள் அம்மா இறந்த நாள் அன்னைக்கு ரொம்ப அம்மாவை பற்றி நினச்சிட்டே இருந்தேன். அப்போது ஒரு வார்த்தை சொன்னான், தாய் தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுவேன். நான் இன்றைக்கி ஆண்டவர் சொல்கிறார், ஏசாயா 66:13 சொல்லும்போது அதாவது ஜனங்களுக்கு அவன் அப்படி சொல்கிறான், ஜனங்கிட்ட பேசுகிறான். அது எனக்கே பேசுன மாதிரி இருந்துச்சு. ஐயோ, ஆண்டவர் என் பிள்ளை மூலமாகவே பேசி என்னை எவ்வளவா தேற்றுகிறாருன்னு அங்கேயே உட்காந்து அழுதேன். அப்படி ஏற்ற வார்த்தை வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்ட பொற்பழம் போல இருக்கும்னு நம்ம மகன் மூலமா இந்த அருமையான வார்த்தையை ஆண்டவர் கொடுத்தது நமக்கு பெரிய பெருமையாக இருக்கிறது. அருமையான பிள்ளைகளை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். எங்கள் உறவினர்கள், யானஸ் குடும்பத்தினர், அவர்கள் அன்பு தாய் ஏஞ்சலினா, பெரியம்மா, இன்னும் சுரேஷ், ரெஜி, என் மனைவியுடைய சகோதரி, அவள் குடும்பத்தினர், இன்னும் எங்கள் அருமை தம்பி, என் மனைவியுடைய தம்பி ஆனந்த், அவர்கள் குடும்பத்தினர், அவர்கள் ஒவ்வொருவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாவற்றிற்கும் மேலாக எங்களுடைய அருமையான இயேசு அழைக்கிறார் ஊழியர்கள் ஒவ்வொருவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஜெப வீரர்கள், இன்னும் ஜெப வீராங்கனைகள், அம்பாசிடர்ஸ், இன்னும் இயேசு அழைக்கிறார் பங்காளர்களாகிய எங்கள் குடும்பத்தினர், உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் இன்று நினைத்தருளி நூறத்தனையாய் ஆசீர்வதிப்பாராக. அன்பார்ந்த நேயர்களே, இந்த நிகழ்ச்சியின் DVD தொகுப்பு சந்தோஷம் என்ற தலைப்பில் தயாராக உள்ளது. இந்த அரிய தொகுப்பை ஜூன் மாதம் முழுவதும் இயேசு அழைக்கிறார் ஊழியத்தை தங்கள் நன்கொடையால் தாங்கும் ஒவ்வொருவருக்கும் அன்பளிப்பாக வழங்கப்படும். உங்கள் பிரதிக்கு இன்றே உங்கள் அருகாமையில் உள்ள இயேசு அழைக்கிறார் அலுவலகத்தை உடனே தொடர்பு கொள்ளுங்கள். அருமை சகோதரி எல் மேரி பெர்னாத் வினோலா பாண்டிச்சேரியிலிருந்து இந்த நிகழ்ச்சியை ஆதரித்திருக்கிறீர்கள். 3வது முறையாக இந்த நிகழ்ச்சியை தாங்கியிருக்கும் உங்களை ஆண்டவர் 3 மடங்கு உயர்த்தி ஆசீர்வதிப்பாராக. சங்கீதம் 37:4 படி கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். ஏசப்பா, தயவு செய்து உமது மகளுக்கு ஏற்ற துணையை தாரு சுவாமி. கண்டிப்பாக சுவாமி, மேரிக்கு அருமையான எதிர்காலத்தை தந்து கனம் பண்ணும், சமாதானத்தையும் சுகத்தையும் தாரும். அண்டவனே, சகோதரி பிரான்சிஸ்காவையும் ஆசீர்வதித்து வேலையை ஆசீர்வதித்து சுகத்தை தாரும். அம்மா மிஸ்ஸஸ் பிலோமினா அவர்களுக்கு நல்ல சுகத்தையும் குடும்பத்திலே சமாதானத்தையும் காணும்படி அருள் புரிய ராஜா, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எங்கள் அருமை சகோதரி தேவி துரை கண்ணு காஞ்சிபுரத்திலிருந்து இந்த நிகழ்ச்சியை ஆதரித்திருக்கிறீர்கள். உங்களுக்கு மிக்க நன்றி. ஆண்டவர் உங்களை நூறத்தனையாய் ஆசீர்வதிப்பாராக. ஏசாயா 66:12 படி, இதோ நான் சமாதானத்தை ஒரு நதியைப் போலவும் ஜாதிகளின் மகிமையை புரண்டு ஓடுகிற ஆற்றைப் போலவும் அவளிடமாக பாயும்படி செய்கிறேன். அப்பொழுது நீங்கள் மூளைப்பால் குடிப்பீர்கள், இடுப்பில் வைத்து சுமக்கப்படுவீர்கள், தாலாட்டப்படுவீர்கள் என்று ஆண்டவன் சொல்கிறார். ஆண்டவரே, தயவு செய்து நீ சொன்ன வாக்குத்தத்தத்தின்படி சமாதானத்தை ஒரு நதியைப் போல மது பிள்ளைகளுடைய குடும்பத்திலே பிரவாகித்து ஓடும்படி செய்ய சுவாமி. தயவு செய்து மது மகளுடைய சரீரத்தை பலப்படுத்தி ஆரோக்கியத்தினால் நிரப்பி குடும்பத்தை ஆசீர்வதியும். ஆண்டவனே, தயவு செய்து மகன் இளஞ்செழியன் அவர்களுடைய அன்பு மனைவி மேரி அவர்களை ஆசீர்வதித்து ஒரு குழந்தை அவர் கர்ப்பத்திலே வைத்து அவர்களை கனம் பண்ண சுவாமி. தயவு செய்து மிஸ்டர் தனஞ்செழியன் அவர்களையும் ஆண்டவனை மனைவி பிரவீனா அவர்களையும் ஆசீர்வதித்து குழந்தையை தாரும் சுவாமி. தாரும் ராஜா. கிரீன் கார்டை அவர்களுக்கு தாரும், அவர்களை கனம் பண்ணும் ராஜா. ஆண்டவனே, பிரியாவையும் பிராங்க்லினையும் ஆசீர்வதியும், அவர்களுக்கும் ஒரு குழந்தையை தாரும். அது ஆசீர்வாதம் அந்த மகளுக்குள் இறங்கட்டும். மிஸ்ஸஸ் பிரபா, மிஸ்டர் ஜான், ஆண்டவனே மகன் மரியன் கிரைஸ்டை ஆசீர்வதியும். பாக்கியசாலிகளாக அவர்கள் வாழ்ந்திருக்க அருள் புரியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எங்கள் அன்பு சகோதரர் எம் லோகேஸ்வரன், சகோதரி மகேஸ்வரி அரவங்காடு நீல்கிரிஸிலிருந்து இந்த நிகழ்ச்சியை ஆதரித்திருக்கிறீர்கள். 9 வருடங்களுக்கு மேலாக இயேசு அழைக்கிறார் பங்காளராக இருக்கும் உங்களுக்கு இன்று 17வது வெட்டிங் ஆனிவர்சரி. ஹாப்பி வெட்டிங் ஆனிவர்சரி. எங்கள் அருமை சகோதரர் லோகேஸ்வரன், சகோதரி மகேஸ்வரி. ஏசாயா 33:16 படி, அவன் உயர்ந்த இடங்களில் வாசம் பண்ணுவான்,
தன் மலைகளின் அரண்கள் அவனுடைய உயர்ந்த அடைக்கலமாகும். அவன் அப்பம் அவனுக்கு கொடுக்கப்படும். அவன் தண்ணீர் அவனுக்கு நிச்சயமாய் கிடைக்கும். ஏசப்பா அந்த மகனுக்கு சென்னைக்கு டிரான்ஸ்ஃபரை தாரும் ராஜா. ஆண்டவனே, தயவு செய்து 2 பேரையும் சுகமாய் காப்பாற்றும், பலத்தோடு காத்துக்கொள்ளும், குடும்பத்தை செழிக்க செய்யும் அப்பா. ப்ராப்பர்ட்டியில் இருக்கும் எல்லா குழப்பங்களும் மறைந்து போகட்டும். மகள்கள் சௌமியா, பிரியதர்ஷினி ஆசீர்வத்து முதன்மையாக வையும். அம்மா மிஸ்ஸஸ் கேசவலட்சுமி அவர்களை ஆசீர்வத்து தீர்க்காயுசை கொடுத்து சந்தோஷத்தினால் நிரப்பி கனம் பண்ணும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.